அண்மை செய்தி, காவி உடையில் வள்ளுவரை பதிவிட்ட இபிஎஸ்க்கு செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், விவரங்கள். வணக்கம். இன்று பிப்ரவரி 21ஆம் நாள் சர்வதேச தாய்மொழி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காலையில் வாழ்த்துச் செய்தி ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதில் திருவள்ளுவருடைய புகைப்படம் அவருடைய அந்த வாழ்த்துச் செய்தியில் இடம்பெற்றிருந்தது. திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்தபடி அந்த வாழ்த்துச் செய்தியில் திருவள்ளுவருடைய புகைப்படம் இடம்பெற்றிருந்தால் பெரும் சர்ச்சையானது ஏற்பட்டது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, காவி சிந்தனையில் எடப்பாடி பழனிசாமி உயர்ந்த சிந்தனைகளை உலகிற்கு அளித்த திருவள்ளுவரை ஒரு குறிப்பிட்ட மதத்துடன் இணைக்கும் வகையில் காவி உடை அணிவித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்ததற்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். RSS மற்றும் பாஜகவுடன் இணைந்தவுடன் அவரின் சிந்தனை காவிமயமாகிவிட்டது என்பதற்கு இது ஒரு உதாரணம். திருவள்ளுவர் எந்த ஒரு மதத்திற்கும் சாதிக்கும் அரசியல் கோட்பாட்டிற்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. அவர் மனிதர்களுக்குள் சமத்துவத்தையும் ஒற்றுமையையும் வலியுறுத்தியவர். திருவள்ளுவரின் உருவப்படத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சாயலை ஏற்படுத்துவது தமிழர் பண்பாட்டுக்கும் மரபுக்கு எதிரான செயலாகும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி காலையில் பதிவிட்டிருந்த அந்த எக்ஸ்தல பதிவில் திருவள்ளுவருடைய புகைப்படத்தில் காவி உடை அணிந்திருந்தது பெரும் சர்ச்சையான நிலையில் அந்த புகைப்படத்தை தற்போது நீக்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.